புது நம்பரா இருக்கிறதுனால திரும்ப கூப்பிடுவாங்கன்னு நினைக்கிறேன். அது வரைக்கும் போன என்கிட்டயே இருக்கட்டும். நீ போய் வேலையை பாரு. கடவுளே, இந்த நேரம் பார்த்து பெரிய போன் பண்ணக்கூடாது. ஐஸ்வர்யா, என்ன பண்ற நீ? எதுக்காக அந்த சமையல்காரி போனை வாங்கி அகிலாக்க முன்னாடி வச்சிருக்க? ஆண்டி, எப்படியும் ஆதி பார்வதிக்கு போன் பண்ணுவாரு. போன் அகில் ஆண்டி முன்னாடி தான் இருக்கு. கால் வரும்போது பெரியய்யா காலிங்னு தான் வரும். அப்ப அகிலா ஆண்டி அதை பாப்பாங்க. சூப்பர் ஐடியா. உடனே ஆதி எதுக்காக உனக்கு போன் பண்றான்னு அகிலாக்கா கேட்பாங்க. சமையல்காரி பே 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 பேன்னு முழிக்க போறா. செம்ம கச்சேரி இருக்கு. சூப்பர் சூப்பர் ஐடியா. டேய், என்னடா பண்ற? சீக்கிரம் சாப்பிடுறா, டைம் ஆச்சு. இது என்ன சாப்பாடா டிஃபனா? சட்டுப்புட்டுன்னு சாப்பிடுறதுக்கு ஐஸ்கிரீம் நல்லா ரசிச்சு ருசிச்சு தான் சாப்பிடணும். காலையில மீட்டிங் கிளம்புறதுக்கு முன்னாடி பார்வதிக்கு நான் ஃபோன் பண்றேன்னு சொன்னேன். நான் பார்வதி கால் பண்ணிட்டு வரேன். அதுக்குள்ள சாப்பிட்டு ரெடியா இரு. பார்வதிட்ட தானே பேச போற? பேசு பேசு, நோ ப்ராப்ளம். நான் சாப்பிட்டு முடிச்சா கூட நீ பேசி முடிக்க மாட்ட. ஏன் பார்வதிக்கு லைனே போக மாட்டேங்குது? மறுபடியும் ட்ரை பண்ணி பாரு. மாட்னா பார்வதி, அது நான் கால் பண்ண நம்பரா தான் இருக்கும். என்ன லைன் போதா இல்லையா? ரிங் போகுது. என்ன ஐஸ்வர்யா அடிச்சுக்கிட்டே இருக்கு? யார் லைன்ல? மாமா காலிங்னு இருக்கா ஆண்டி. மாமாவா? ஐஸ்வர்யா இரு. பார்வதிக்கு வந்த போன் அது. அதையே நீ அட்டென்ட் பண்ற? பார்வதி, வாங்கி பேசு. உன் மாமா யாரு? ஊர்ல இருந்து மாமா. சொல்லுங்க மாமா. நல்லா இருக்கீங்களா மாமா? சாப்பிட்டீங்களா மாமா?
பார்வதி என்ன மாமான்னு சொல்லிட்டாடா. பசுமாடு கண்ணு போட்டுச்சா மாமா? கண்ணுக்குட்டி காளையா இல்ல பசுவா? பசுவா? ஹலோ பெரியய்யா, சாப்பிட்டீங்களா பெரியய்யா? போய் பொண்டாட்டி, இவ்வளவு நாள் ஆசையா மாமா மாமான்னு கூப்பிட்டு இப்ப என்னமோ வழக்கம் போல பெரிய ஐயான்னு கூப்பிடுற. இதெல்லாம் சரி வராது. நீ என்ன மாமனே கூப்பிடு. அதான் ஒரு மாதிரி கிக்கா இருக்கு. ஐயோ விளையாடாதீங்க பெரியய்யா. பெரிய ஆபத்துல மாட்டிக்க இருந்தேன். அதுல இருந்து தப்பிக்கிறதுக்காக தான் மாமா மாமான்னு பேசினேன். ஆபத்துல இருந்து தப்பிக்க என்ன மாமான்னு கூப்பிட்டியா? என்ன சொல்ற? அது வந்து நான் காலையில வேலைக்கு வந்ததும் ஐஸ்வர்யா அம்மால அவங்க என்கிட்ட பார்வதி உன் போனை கொடு, ஒரு போன் பண்ணிட்டு தரேன், ஏன் போன்ல இருந்து போன் பண்ணா ஒருத்தர் எடுக்க மாட்டேங்கிறாங்கன்னு என்கிட்ட கேட்டாங்க. சரி, நீங்க எனக்கு கொடுத்த போனை தான் நான் அப்ப கையில வச்சிருந்தேன். அந்த போனை அவங்க கையில கொடுத்ததும் அவங்க போனை பார்த்துட்டு, ஹே பார்வதி, இது புது போனா? நீ ஸ்மார்ட் போன் எல்லாம் யூஸ் பண்ணுவியா? எப்ப வாங்குன? இதெல்லாம் உனக்கு யூஸ் பண்ண தெரியுமா அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு என்ன சொல்றது, எப்படி தப்பிக்கிறதுன்னு பயம் வர ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் எப்படி சமாளிச்ச? அம்மா பக்கத்துல தான் இருந்தாங்க. அவங்கதான் ஏன் பார்வதி இந்த மாதிரி போன் எல்லாம் யூஸ் பண்ண கூடாதா? அவளும் வயசு பொண்ணு தானே? அப்படின்னு சொல்லி என்னை காப்பாத்தி விட்டுட்டாங்க. ஐஸ்வர்யா மாதிரி அம்மா மாதிரி நல்லா மெமிக்ரி பண்ற. அவ்வளவுதானே? வேற எதுவும் பிரச்சனை இல்லையே? அதுக்கப்புறம் தான் பெரிய பிரச்சனையே ஆரம்பிச்சது. என்ன சொல்ற? அதான் ஐஸ்வர்யா கிட்ட இருந்து அம்மா எஸ்கேப் பண்ணி விட்டாங்கல்ல, அப்புறம் என்ன பிரச்சனை? ஐஸ்வர்யா அம்மா என் போன்ல இருந்து ஒரு கால் பண்ணாங்கல்ல, அவங்க கிட்ட இருந்து திரும்பவும் போன் வரும், அது வரைக்கும் போன் எங்கேயே இருக்கட்டும்னு அம்மாவுக்கு எதிரில இருக்கிற டீப்பாய் மேல போனை வச்சுட்டாங்க. அப்புறம் என்னாச்சு? நான் வேற வழி இல்லாம கிச்சனுக்கு போயிட்டேன். அந்த நேரம் பார்த்துதான் உங்ககிட்ட இருந்து போனு. அம்மா முன்னாடி போன் இருந்திருந்தா நான் கால் பண்ணும்போது டிஸ்பிளேல என் பேர் வந்திருக்குமே. அம்மா பாத்திருப்பாங்கல்ல? அம்மா, ஐஸ்வர்யா அம்மா எல்லாரும் பார்த்தாங்க. அப்புறம் என்னாச்சு? எப்படி சமாளிச்ச? அது வந்து நேத்து நைட்டு நீங்க என்ன போன்ல மாமான்னு கூப்பிட சொன்னீங்கல்ல, நான் மாட்டேன்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணதுக்கு அப்புறம் என்ன நீ ஆசையா மாமான்னு கூப்பிடணும். மாமா பெரியயாங்கிற பேரை மாமான்னு நைட்டு மாத்தி வச்சதாலதான் நீங்க போன் பண்ணும்போது மாமான்னு பேர் வந்துச்சு. ஐஸ்வர்யா அம்மாவும் மாமா கிட்ட இருந்து போன் வந்திருக்குன்னு சொல்லி போனை என்கிட்ட கொடுத்துட்டாங்க. நான் மாமா கிட்ட பேசுற மாதிரியே பேசி ஹால்ல இருந்து கார்டனுக்கு வந்து இப்போ உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். நைட்டு மாமான்னு பேரை மாத்தினதுனால இப்ப தப்பிச்சேன். இல்ல அம்மா கிட்ட வசமா சிக்கிருப்பேன். பாத்தியா? ஆபத்துல இருந்து உன் பெரிய காப்பாத்தல, உன் மாமா தான் காப்பாத்திருக்காரு. அதனால பெரியன்னு கூப்பிடுறத நிறுத்திட்டு இனிமேல் என்ன மாமான்னு தான் கூப்பிடணும். என்ன புரியுதா பொண்டாட்டி?
ஆசை தோசை அப்பளம் வடை. அதெல்லாம் நான் நேர்ல வந்து சாப்பிட்டுக்கிறேன். இப்ப ஆசையா மாமான்னு ஒரு 10 தடவை கூப்பிட்டு பாப்போம். ஆ, அதெல்லாம் கூப்பிட முடியாது. நீங்க உங்க வேலையை பாருங்க. அம்மா ஹால்ல இருக்காங்க, நான் உள்ள போறேன். ஏய் பொண்டாட்டி, இப்ப மட்டும் நீ என்ன மாமான்னு கூப்பிடல, நான் மறுபடியும் உனக்கு ஃபோன் பண்ணுவேன். போங்க பெரியயா, அதெல்லாம் என்னால முடியாது. நீங்க போய் உங்க வேலையை பாருங்க, எனக்கு கிச்சன்ல வேலை இருக்கு. ஏய் மாமான்னு சொல்ல மாட்டியா? சொல்ல வைக்கிறேன். மாமா, வர வர உங்க சேட்டை ரொம்ப அதிகமாயிடுச்சு. பார்வதி, அம்மா இங்க வா. நீ போன் பேசி முடிச்சிட்டியா? பேசிட்டேம்மா. நான் கால் பண்ண நம்பர்ல இருந்து போன் வந்தாலும் வரும். அது வரைக்கும் போன் இங்கே இருக்கட்டும். இப்ப மட்டும் நீ என்ன மாமான்னு கூப்பிடல, நான் மறுபடியும் உனக்கு ஃபோன் பண்ணுவேன். என்ன பார்வதி யோசிக்கிற? ஒன்னும் இல்லம்மா. சரி, போன் அங்க வை. பெரிய திரும்பவும் போன் பண்ணா என்ன பண்றது? ஐஸ்வர்யா அம்மா வேற போனையே பாத்துட்டு இருக்காங்க. ப்ரோ, ஹலோ ப்ரோ. டே அருண், நீ எங்க இருக்க? நான் வீட்ல தான் இருக்கேன் ப்ரோ. என்ன விஷயம்? அது ஒண்ணும் இல்லடா. ப்ரோ, மும்பைக்கு நீங்க போன பிசினஸ் டீலிங் விட இந்த டீலிங் வேற லெவல் போல இருக்கே. டே அருண், எனக்கு ஒரு ஹெல்ப் பண்றியா? ப்ரோ, இதெல்லாம் கேட்கணுமா ப்ரோ? என்ன பண்ணணும்னு மட்டும் சொல்லு. பார்வதி இப்ப எங்க இருக்கா? ப்ரோ, ஒரே நிமிஷம் லைன்ல இருக்கு ப்ரோ. ப்ரோ, அண்ணி கிச்சன்ல தான் இருக்காங்க. ஆனா அவங்க கவனம் பூரா ஹாலை பார்த்தே இருக்கே. பார்வதியோட போன் எங்க இருக்குன்னு போய் பாரு. சரி ப்ரோ, லைன்ல இரு, நான் பாக்குறேன். ப்ரோ, எல்லாத்தோட போனும் அவங்க கையில இருக்கு. ஆனா அம்மா முன்னாடி மட்டும் ஒரு போன் இருக்கு. அது அநேகமா அண்ணியோட போனா தான் இருக்குன்னு நினைக்கிறேன். சரி, நான் இப்ப பார்வதிக்கு போன் பண்ணுவேன்.
பார்வதி ஃபோன் எடுத்துட்டு வெளியே போகாம கொஞ்சம் பாத்துக்கோ. ஓ எனக்கு புரியுது ப்ரோ. அண்ணி நான் ஹாலுக்குள்ள வச்சு பிளாக் பண்ணோம். உங்ககிட்ட பேசும்போது மாமா மாமான்னு கூப்பிடுவாங்க. அதானே உன் பிளானு? அதான். ப்ரோ உங்ககிட்ட ஒன்னு சொல்லட்டுமா? உங்க லவ் மேட்டர்ல நான் தான் குரு குருன்னு சொல்லிட்டு இருந்தேன். ஆனா நான் இப்ப சொல்றேன் ப்ரோ, நீ தான் எனக்கு குரு. நீ எங்கேயோ போயிட்ட. சரி சரி, நான் இப்ப போனை கட் பண்ணிட்டு பார்வதிக்கு ஃபோன் பண்ணுவேன். பார்வதி ஃபோன் எடுத்துட்டு வெளியே போகாம கொஞ்சம் பாத்துக்கோ. ஓகே ப்ரோ, நீ கலக்கு. அண்ணிய ஹாலை விட்டு வெளியே போகாம நான் பாத்துக்கிறேன். சரியா? ஓகே ப்ரோ. என்ன பார்வதிக்கு போனா? ஆமா. என்ன? நடக்கட்டும் நடக்கட்டும். எப்படா? மாமா காலிங்கா? இப்பதானே உன் மாமா கிட்ட பேசின பார்வதி, அதுக்குள்ள கூப்பிடுறாரு? அம், அது அது வந்துமா, வெளியில பேசிட்டு இருக்கும்போது சிக்னல் இல்லாம கட் ஆயி போச்சு. அதான் மறுபடியும் ஃபோன் பண்றாரு. பேசு. ஆ, ஆ, மாமா சொல்லுங்க. பார்வதி எங்க போற? வெளியே தான் சிக்னல் கிடைக்கல, போன் கட் ஆயிருச்சுன்னு சொன்னீங்கல, இங்க நின்னே பேசு. என்ன பார்வதி யோசிக்கிற? அம்மா ஏதாவது வேணும்னு கேட்டா எடுத்து கொடுக்க கொஞ்சம் வசதியா இருக்கும்ல. ஆமா பார்வதி, அருண் சொல்றது கரெக்ட் தானே? இங்கேயே நின்னு பேசலாமே. சரிங்கம்மா. பெரிய ஐயா வெளியில போய் பேசுறேன். சாரி அண்ணி. ப்ரோ நீங்க வெளியே போக கூடாதுன்னு ஆர்டர் போட்டிருக்காரு. அவர் பேச்ச என்னால மீற முடியாது. நீங்க இங்கிருந்தே போன் பேசுங்க. சிக்னல் சரியில்லை மாமா. நீங்க எப்படி இருக்கீங்க மாமா? அத்தை, தீபா, ஹரிணி எல்லாரும் நல்லா இருக்காங்களா மாமா? சரிங்க மாமா. நான் அப்பா கிட்ட சொல்றேன். நீங்க உங்க உடம்ப பாத்துக்கோங்க மாமா. எத்தனை மாமா ப்ரோவ பேச்சுக்கு பேச்சு மாமா மாமான்னு சொல்லி அண்ணி அசத்துறாங்களே. இது போதும் பொண்டாட்டி. மறுபடியும் எனக்கு எப்போ மாமான்னு கேட்கணும்னு தோணுதோ அப்போ நான் உனக்கு ஃபோன் பண்றேன். இப்ப எனக்கு மீட்டிங் டைம் ஆயிடுச்சு, நான் வைக்கட்டுமா? சரிங்க மாமா, உடம்ப நல்லா பாத்துக்கோங்க. அண்ணி அன்னைக்கு கோவில்ல 108 அம்மன் பேரை சொல்லி மழை வர வச்சிங்கல்ல, இன்னைக்கு ப்ரோவ மாமா மாமா மாமான்னு சொல்லி சந்தோஷ மலையில நனைய வச்சிட்டீங்க. சூப்பர் மச்சான். பார்வதி என்ன வார்த்தைக்கு வார்த்தை மாமா மாமான்னு கூப்பிட்டு சந்தோஷப்படுத்துறாடா. நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்டா. தன்ன